ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம நடிப்பின் நாயகன் சூர்யாவோட கெரியர்லேயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் ஃபிலிமாக இருக்கிறதுனா நம்ம ரெட்ரோ படம் தான். இந்த படத்தை யாரை டைரக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே ஃபேவரட்டான இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படம் மே 1 பார்த்தீங்கன்னா தியேட்டர்ஸில் வேர்ல்டு வைடாக ரிலீஸ் ஆக போகுது. ரீசெண்டாக இந்த படத்தோட இயக்குனரான நம்ம கார்த்திக் சுப்ராஜ் ஏகப்பட்ட இன்டர்வியூஸில் அட்டன் பண்ணிட்டு இருக்காரு. அந்த இன்டர்வியூஸில் நம்ம ரெட்ரோ படத்தை பற்றி சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களால் ஆஃபீஸில் ஷேர் பண்ணியிருக்காரு. அது என்னங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கேஸ், வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது வச்சிருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே கேஸ், வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஆக்சுவலாக இந்த ரெட்ரோ படத்தோட ஸ்கிரிப்டை பார்த்தீங்கன்னா நம்ம இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்காண்டி தான் எழுதினாராம். அதாவது ஃபுல்லாக எழுதல, ஒரு டிராஃப்ட் மாதிரி இந்த ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணி வச்சிருந்தாரு. அந்த டிராஃப்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஸ்டோரி ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஒரு ஆக்ஷன் ஜோனில் தான் இருந்துச்சான். நம்ம இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜுக்கு அந்த படத்தோட ஸ்டோரி லைன், அதாவது கோர் பிளாட் பார்த்தீங்கன்னா ஒரு லவ் ஸ்டோரி மாதிரி இருந்தனால தலைவர் கிட்ட சொல்ல வேண்டாம், நம்ம சூர்யா கிட்ட சொன்னால் நல்லா இருக்குமே சொல்லிட்டு சூர்யா கிட்ட இந்த ஸ்கிரிப்டை சொல்லியிருக்காரு. சூர்யாவுக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே இந்த ஸ்கிரிப்ட் பிடிச்சி போயிடுச்சான். அதுக்கப்புறம் டிராஃப்டை பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வேற லெவல் கிராண்ட் ஸ்கேலில் ஸ்கிரிப்டாக கிரியேட் பண்ணியிருக்காரு. இப்படி தான் பார்த்தீங்கன்னா இந்த ரெட்ரோ படம் நடந்திருக்கு. இதை பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் சுப்ராஜ் அவரோட ரீசெண்ட் ரிவ்யூ ஆஃபீஸில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு ரூமர் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்துச்சு. அதாவது நம்ம தளபதி விஜயோட கடைசி ஃபிலிமாக நம்ம இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ட் பண்ண போறாரு. அந்த ஸ்கிரிப்டை தான் நம்ம சூர்யா பார்த்தீங்கன்னா இப்போ ரெட்ரோ படமாக பண்ணிட்டு இருக்காருன்னா நிறைய ரூமர் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்துச்சு. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா வெறும் ரூமர்ஸ் தான். இதையுமே பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் சுப்ராஜ் ஆஃபீஸில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக அந்த ரெட்ரோ ஸ்கிரிப்ட் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்காண்டி எழுதின படம். பட் அதோட கோர் பிளாட் லவ் ஸ்டோரியாக இருக்கிறனால நம்ம சூர்யாவுக்கு வச்சா நல்லா இருக்குமே சொல்லி தான் நம்ம கார்த்திக் சுப்ராஜ் சூர்யா கிட்ட சொல்லியிருக்காரு. சூர்யாவுக்குமே பார்த்தீங்கன்னா படம் ரொம்பவே பிடிச்சி போயிடுச்சான். இப்போ இப்படி தான் இந்த ரெட்ரோ படம் உருவாச்சு. ஒரு படம் உருவான கதையெல்லாம் நிறைய சொல்லுவாங்களே, அதுதான் இது. அதே மாதிரி இந்த படம் பார்த்தீங்கன்னா மே 1 தியேட்டர்ஸில் வேர்ல்டு வைடாக ரிலீஸ் ஆகுது. நம்ம நடிப்பின் நாயகன் சூர்யாவுக்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய கம்பேக் ஃபிலிமாக இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. ஓகே கேஸ், இதோட இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக முடிவடைகிறது. இதை பற்றி உங்கள் கருத்து என்னமோ எங்ககிட்ட மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கேஸ். வி வில் மீட் இன் அவர் நெக்ஸ்ட் வீடியோ. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சினிமாவில் வச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்குமே நம்ம சேனலில் மறக்காமல் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க சொல்லிடுங்க.